கூட்ட முடியும். தனித்து போட்டின்னு அறிவிச்சாச்சு. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டி அமைக்க போகுது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் விரும்பவில்லை. இன்னொன்று என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்கள் கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வந்து கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது நான் திரும்பவும் சொல்லிட்டேன், எந்த யூகத்தின் அடிப்படையிலும் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போல. ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒன்று வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, நிறைய யூகங்கள் வருது. ஸோ அந்த சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் எல்லாம் இருந்தது காரணத்தினால, தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்கள் வந்து வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை வந்து சென்னைக்கு மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது, வர 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்று முன் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டு கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ண சொல்லுவோம். காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தொடர்ந்து வந்து அவங்களோட தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தான் சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த அபிஷியல் பேச்சு இல்லாம, இல்ல அபிஷியலா யாரும் பேசாம நிறைய யூகத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பரப்பப்படும், நிறைய சொல்லப்படும். நிறைய நாங்க 6 மாசம் 8 மாசம் சொல்லிட்டு இருக்கோம். 8 மாசம் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் நாங்க நிலையாக என்ன சொல்லணுமோ நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சைடு இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றோம். ஸோ அதனால எந்த யூகத்தின் அடிப்படையில் வர கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. வேற ஏதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்லை, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துருந்துச்சு அவருக்கு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் பல அமைச்சர்கள் மத்தியிலிருந்து வந்த குழுக்கள், ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்கே நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும். ஏன்னா இது இப்போ எல்லாருடைய கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு திரு நயினா நாகேந்திரனே சொல்லியிருக்கிறார் 41 பேர் மரணத்திற்கு அந்த கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆனால் செந்தில் பாலாஜி தான் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்மன். அவர் கண்டிப்பாக ஆஜராகி கண்டிப்பாக தேவையான ஒத்துழைப்புகளை சிபிஐ கொடுக்கணும்னு கேட்டு. வேட்பாளர்கள் பட்டியல் எப்போ சார் வெளியே? இல்லை, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு செய்வார். இப்போ தான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விருப்ப மனுக்கள் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி நேர்காணல் நடத்திட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்து பட்டியலை என்று வெளியிடணும் தலைவர். இல்லை, ஒவ்வொரு நாள் வேற வேற பணிகள் இருக்கும், மாற்றி இருக்கும். அடுத்தடுத்த பணிகள் எப்படி இருக்கோ அது தலைமையில இல்ல 10,000க்கு மேற்பட்ட மனுக்கள் முதல் நாளே கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மனுக்கள் சராசரியா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் யார் யாருக்கு என்னன்னு சொல்லி ஒரு தனி பட்டியலை தயாரிச்சு அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேட்பாளர் யார் யார் விருப்ப மனு கொடுத்தாலும் அதில் தகுதி வாய்ந்தவர்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சுட்டு வர்றார். இன்னும் வர்ற கட்டங்களில் நம்ம பல தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் முடிச்ச பிறகு கண்டிப்பாக முழு பட்டியல் எங்கள் ஃபைனலைஸ் ஆன பிறகு எங்களுடைய தலைவர் வெளியிடுவார்.